ஏசாயா 58:12 வாசித்தோம், 13-14 வாசித்து நாம் ஜெபிக்கலாம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்று, கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். நான் ஒன்று சொல்லட்டுமா? கோபம் வந்தாலும் வரட்டும். உங்களுக்கு யாருடைய வாழ்க்கையில் இன்னும் ரிப்பேர் இருக்குது, ரெனோவேட் பண்ண வேண்டியது இருக்குது, இன்னும் ரீபில்ட் இருக்கோ, அவங்க ஞாயிற்றுக்கிழமையை தேவனுடைய ஆலைக்கு வருவதை உதாசீனப்படுத்துகிறவர்களாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்தில் நீங்கள் காணப்பட்டீங்கன்னா சின்ன சின்ன ரிப்பேர் வந்தால் கர்த்தர் அந்த வாரமே மாற்றுவார். நீங்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு ரெனோவேஷனுக்கு கொண்டுவே போக மாட்டார். அவர் ரெனோவேஷனுக்கு போக வேண்டிய அவசியமே வராது. அந்த வீடு ரெனோவேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ கர்த்தர் என்ன பண்ணுவார்னா ரிப்பேரே மாற்றிக்கிட்டே இருப்பார். நீங்கள் விழுந்தாலும் கர்த்தர் எழுந்து நிற்க வைப்பார். ஸோ ஓய்வு நாளை நீங்கள் சரியாக பார்த்து குடும்பத்தோடு இருங்க, சந்தோஷமாக இருக்கீங்க. அப்பொழுது எப்போ? ஓய்வு நாளை நீங்கள் ஆசரிக்கும் பொழுது கர்த்தரில் மகிழ்ச்சியாக இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி. கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவங்களே பூமியில் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவார். தாழ்ந்த இடங்களில் இருக்கிறதற்காக அல்ல, பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. ஹல்லேலூயா. நாம் எழுந்து நிற்கலாமா?